வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்புங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய கமெண்ட்ஸும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் உங்கள் ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்க கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் ஒரு நல்ல உபயோகமான ஒரு தகவலை பதிவிடுகிறேன். உங்களுக்கு குழந்தை பிறந்த இடம் வீட்டில், இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற வீட்டில், இல்லை குழந்தை பிறந்து ஒரு மாதம் 15 நாள் ஆன வீட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தகவலை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுவும் புளிச்சக்கீரை தான். நான் ஊண்டி வச்சது நல்லாவே இலை வந்து நல்லா தழைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நுனியிலையும் சின்ன சின்ன கொழுந்தாக வந்துட்டுருக்கு. புளிச்சக்கீரை நல்லா நிறைய வளர ஆரம்பித்தோடனே நமக்கு அடுத்த தடவை துவையல் பண்ணுறதுக்கோ கூட்டு பண்ணுறதுக்கோ நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை வாங்கி ஒரு தடவை கீரை அந்த தொகையல் மாதிரி பண்ணிட்டேன். ஆனால் அந்த புளிச்சக்கீரையில் இருக்கிற அந்த காம்பு வந்து நான் வந்து அப்படியே அந்த செடியோடு ஊண்டி வச்சுட்டேன். அது இப்போது சின்ன சின்ன கொழுந்தா நல்லா துளுத்து வருது பாருங்கள். புளிச்சக்கீரை வந்து மறுபடியும் அந்த குச்சியை ஊண்டினாலே நமக்கு நல்லா அது தழைஞ்சு வந்துடுது. ஸோ புளிச்சக்கீரை அடுத்த தடவைக்கு நீங்கள் வந்து நல்லா கவனித்து அதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துட்டிங்கன்னா அந்த கீரை வந்து நம்ம வீட்டிலையே அது வந்து வளர்த்து எடுத்துக்கலாம். இது நீங்களும் செய்து பாருங்கள். எப்போ எல்லாம் புளிச்சக்கீரை வாங்கி வீட்டில் செய்கிறீங்களோ கீரை பண்ணிவிட்டு அந்த குச்சியை வந்து தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கிற இடத்துல நல்லா ஊண்டி வச்சிட்டிங்கன்னா அதுவாகவே வேர் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வரும். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு உபயோகமான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். இது வந்து சென்னையில் குன்றத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து கொலு பொம்மைகள், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு மேக்னெட்டு அது எல்லாமே கொஞ்சம் நார்மல் ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. எனக்கு அகஸ்மாத்தாக ஃபேஸ்புக்கில் தான் அவங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. இது எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குது. மீனாட்சி அம்மன் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து திக்கான சாரீ. அந்த சாரியில் கிழி வந்து உள்ளடக்கி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த இது பின்னாடி இருக்கிற அந்த இருவாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வேறு கலரில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து நமக்கு நவராத்திரி இல்லை வீட்டில் வர சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுக்குறப்போ ஏதானும் அக்கேஷனில் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம உள்ளங்கை பார்த்து சாமி பார்த்து அந்த தாலியை வந்து நிறைய பெண்கள் வந்து கண்ணில் ஒத்திக்கிட்டு தான் எழுந்திரிப்பாங்க. அதே மாதிரியும் செய்யணும் கட்டாயம். அது நல்லது தான் நமக்கு. ஸோ எந்திரிச்சு வந்து ஃப்ரிட்ஜில் பார்க்குறப்போ இந்த அம்பாள் படம் நம்ம பார்த்துட்டு அதையும் நல்லா சாமி ப்ரே பண்ணிவிட்டு நம்மளுடைய காலை வேலைகளை வந்து நம்ம தொடங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் அந்த ஒரு இதுக்காக இதை வாங்கியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரானும் ரொம்ப அகஸ்மாத்தாக வர்றாங்கன்னா அவங்களுக்கும் அந்த தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் இது வாங்கியிருக்கேன். உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. வெயிட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்ல அட்ராக்ஷனாக கோல்டன் கலர்னால் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் உங்களுக்கு தேவை இருந்தால் என்னுடைய வரலட்சுமி விண்டோஸுங்கிற அந்த குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த நவராத்திரியை ஒட்டியோ இல்லை சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுக்கவோ நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அவங்க நம்பரே உங்களுக்கு வேணும்னாலும் நேரடியாக நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, சென்னையில் தான் இருக்காங்க, குன்றத்தூரில் இருக்காங்க, வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி உங்களுக்கு தேவையான ஆர்டரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 55, 65, 70 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது மாடல். இதிலேயே நீங்கள் பொம்மை அந்த மாதிரி ஏர் இண்டியா பொம்மை அந்த மாதிரி சில பொம்மைகள்லாம் கூட நிறைய கிடைக்கிது. அதெல்லாம் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் 90, 100 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஸோ அது வரலட்சுமி விண்டோஸுங்கிற என்னுடைய குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக கிடைக்கிறது. இதிலே குபேரர் இருக்குது, அஷ்டலட்சுமி இருக்குது, பெருமாள் இருக்கார், மகாபிரியாவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த நம்பர் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த நம்பர் தரேன். கட்டாயம் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். குரியர் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. இங்கே மதுரைக்கு அனுப்புகிறதே அவங்க கம்மியாக தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு லோக்கலில் சென்னையில் வாங்கிக்கணும்னா கட்டாயமாக அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம். டால்ஸும் நல்லா இருக்குது, விதவிதமாக இருக்குது. அவங்க டால்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறவங்க, கொலு டால்ஸ் தான். ஆனால் இதெல்லாமே இப்போ அடிஷனலாக எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அந்த பீஸா
அந்த தோசை அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் மேக்னெட்டாக வருது இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டமும் அவங்க சேல் பண்ணுறாங்க. விதவிதமாக இருக்குது. எனக்கு சுவாமி படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கனால இதுலேயே நான் 4-5 வெரைட்டி வாங்கியிருக்கேன். குபேரர் வாங்கியிருக்கேன், அஷ்டலட்சுமி வாங்கியிருக்கேன், சாய்பாபா ஷீரடி பாபா வாங்கியிருக்கேன், இப்போ மீனாட்சி 2 இதில் இருக்குது. இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணும்னா முயற்சி பண்ணி வாங்கிக்கோங்க. லோக்கலில் கிடச்சிரும் உங்களுக்கு. இல்லை வேறு வெளியூர்னாலும் நல்ல பேக்கிங் பண்ணி சூப்பராக தராங்க. அது மாதிரி நம்ம தாம்பூலத்தில் வைக்கிற இந்த மாதிரி செட்டாக இப்படியே கொடுத்துட்றாங்க. இது வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி படம் போட்டு இதில் வந்து கண்ணாடி, சீப்பு, அந்த திருமங்கல சரடு எல்லாமே வச்சு ஒரே செட்டாக கொடுத்துட்றாங்க. அது நம்ம செலக்ட் பண்ணுறது, கண்ணாடி வேணாம்னா அது ஒரு ரேட்டு, கண்ணாடியோடு சேர்த்துன்னு அது மாதிரி. இது வந்து 15 to 20 அந்த மாதிரி ரேஞ்சு வருது. 25 பேக் பண்ணி நீட்டாக. எனக்கு வந்து நாங்கள் வந்து 15th அன்னைக்கு நாங்கள் சிங்கேரி போகிறனால அங்கே வந்து தீப பூஜை பண்ண போகிறாங்க. ஸோ 108 தீப பூஜை பண்ண போகிறாங்க. அதனால் அவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாங்கிற ஒரு நல்லதில் நான் வாங்கி பேக் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே ஒரு செட்டு இதை கொடுத்துடலான்னு. அது வந்து கொஞ்சம் எனக்கு சேல் பண்ண முடியலை, பர்ச்சேஸ் பண்ண முடியலை. அது வந்து ரேராக ஒரு வீட்டுக்கு வரவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து அங்கே உள்ள சுமங்கலிகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். அது மாதிரி கோனும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி கோன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. அவங்க ரெகுலராக சேல் பண்ணுறாங்கனால அவங்க குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். எதுவும் நமக்கு ஆசை, நம்ம வந்து முயற்சி பண்ணி எதுவும் செய்ய முடியாது. அங்கே வந்து ஆல்ரெடி 108 சுமங்கலிகள் கிடச்சிருவாங்க. எப்படியா இருந்தாலும் யாரானும் அங்கே தர்ஷனுக்கு வர்றவங்க, அங்கே பூஜையில் கலந்துக்கிறவங்க எல்லோரும் வருவாங்கனால 108 அங்கே ஈஸியாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ஆசைக்காக இதில் 108 நான் வாங்கி வச்சுருக்கேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் லைக்ஸை கொடுங்க. இப்போ தான் நீங்கள் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அறிந்ததும் அறியாததும் தெரிந்ததும் தெரியாததுங்கிற மாதிரி இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.